மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக இதுவரை 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுள்ளன. இந்த 3 கட்ட பேச்சுவார்த்தைகளிலும் தமிழக விசைப்படகு மீனவர்கள் தடை செய்யப்பட்ட இரட்டை மடி, ரோலர் மடி, சுருக்குமடி முறைகளை பயன்படுத்தி இலங்கை கடற்பரப்பில் மீன்பிடிக்க கூடாது என அந்நாட்டு பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். இந்த மீன்பிடி முறைகளை மாற்றிக்கொள்ள 3 ஆண்டுகள் ஆகும் என தமிழக மீனவர்கள் தெரிவித்தனர். பாரம்பரியமாக இருநாட்டு மீனவர்களும் மீன்பிடித்து வந்த கடற்பரப்பில் தாங்கள் தொழில் செய்யும் உரிமையை இலங்கை மீனவர்கள் மறுக்கக்கூடாது என தமிழக மீனவர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனால் இதுவரை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் காணப்படவில்லை. இந்நிலையில் இலங்கையிலிருந்து வரும் குழுவுடன் நாளை மீண்டும் தமிழக மீனவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். ராமேஸ்வரத்தை சேர்ந்த 5 பேர், நாகையை சேர்ந்த 4 பேர், புதுக்கோட்டையை சேர்ந்த 2 பேர், தஞ்சாவூரை சேர்ந்த 1, புதுச்சேரியை சேர்ந்த 3 பேர் என மொத்தம் 15 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடன் தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகளும் டெல்லி செல்கின்றனர். இதற்காக ரயில் மூலம் சென்னைக்கு நேற்று புறப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று சென்னை வருகின்றனர். பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றுள்ள மீனவர்கள் சென்னையிலிருந்து இன்று விமானம் மூலம் டெல்லி செல்கின்றனர். நாளை நடைபெறும் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இலங்கையிலிருந்து 20 பேர் கொண்ட குழுவினர் கலந்து கொள்கின்றனர். மேலும் இருநாட்டு மீன்வளத்துறை அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். அப்போது கச்சத்தீவு அருகே மீன்பிடிக்க தமிழக மீனவர்கள் உரிமை கோருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. 5ஆம் தேதி இருநாட்டு அமைச்சர்கள் மட்டத்தில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.